ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் நீங்கள் இருக்கணும். உங்கள் கஷ்டங்கள் மழை போல் இருந்தாலும் அது பனி போல் விலகிரும். போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் இந்த வருடத்தில் அது பனி போல் கரைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் இந்த வருடத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற இந்த முதல் அடியே வெற்றியாக தான் இருக்கணும். உங்கள் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்கும். சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்குவாங்க. சாயப்பா, நான் நல்லபடியாக நல்லா சம்பாதிக்கிறேன், என்கிட்ட செல்வம் தங்கவே மாட்டேங்குது, என் செல்வம் நிலைத்து நிற்கணும், எனக்கு உங்களோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் வேணும், எனக்கு நான் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறேன், எனக்கு சொந்த வீட்டுக்கு போகணும், என் வீடு கட்டி பாதியிலே இருக்குது, என் புது வீட்டுக்கு குடி போகணும், எனக்கு புது வீடு வாங்கணும், அதே போல் என் மகன் மகளுக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது, அவங்களுக்கு நல்லபடியாக நல்ல வரனை அமைச்சு கொடுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, என் குடும்பம் தலைக்கணும், வாரிசு வேணும், அதே போல் எனக்கு உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க வெளியில் ஏதோ விசேஷம் நல்லது கெட்டது எதுக்கு போனாலும் என்ன குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால என்னை குழந்தை இல்லைன்னு அப்படி ஒரு அந்த வார்த்தைகள் என்னால் தாங்க முடியல. மனம் ரொம்ப வேதனையில் இருக்குது. அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கும் போது மனசு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சாயப்பாவின் பரிபூர்ண அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் அரசாங்க உத்தியோகம் வேணும்னு சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்தில் அரசாங்க உத்தியோகம் வேணும்னு நீங்கள் மனதில் குறிக்கோள் எடுத்துக்குவாங்க. சாயப்பாவை நினைத்துக்கோங்க, அனைத்தும் வெற்றியே. அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்மக்கிட்ட இவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஏன் அந்த செல்வம் தங்க மாட்டேங்குது? நமக்கு பேங்க்கில் நகை வச்சுக்கிறோம், அது ஏன் நம்ம கைக்கு வரவே மாட்டேங்குது? அதே போல் நம்ம இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், வாங்குகிற பணம் எல்லாம் வட்டி கட்டுறக்கே பற்ற மாட்டேங்குது. நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கை நிறைய கொண்டு வரோம், அது வந்த இடமே தெரியாமல் அப்படியே கை விட்டு போகிற மாதிரி வாடகை, அதே போல் வட்டி கட்டுறது, அதே போல் வாங்கிய கடனே அடைக்க முடியாமல் வட்டியே கட்டிகிட்டு இருந்தால் எப்போ நம்ம இதிலேருந்து மீண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணும். அதே போல் நமக்கு கடன் சேராமல் செல்வம் தங்கணும்னா மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் வேணும். அதுக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்குவாங்க, கண்ணாடி கப்பு. அந்த கண்ணாடி கப்பு எடுத்துக்கிட்டு இது வெள்ளிக்கிழமையில் தான் நீங்கள் செய்யணும். பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 மணிக்கு தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிக்குவாங்க, 3 மஞ்சள் கொம்பு எடுத்துக்குவாங்க. அந்த மஞ்சள் கொம்பை சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துக்குவாங்க. ஒரு பாக்கெட் உப்பு எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி கிண்ணம், கண்ணாடியில் தான் எடுத்துக்கணும் பவுலு, கண்ணாடி கப்பு எடுத்துக்குவாங்க. கண்ணாடி கப்பில் தான் நீங்கள் செய்யணும். பூஜை அறையில் நீங்கள் போங்க, வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு சுத்தமாக தீபம் ஏற்றிட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த உப்பை நீங்கள் அந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாக நிரப்பிட்டு அதன் மேலே அந்த மஞ்சள் கொம்பை வச்சுருங்க. சுத்தமாக கழுவுன அந்த மஞ்சள் கொம்பை மேலே காய்ந்த பிறகு தான் வைக்கணும். காய்ந்த அந்த மஞ்சள் கொம்பு வச்சு அதுக்கு சிகப்பு குங்குமம் இருக்குது இல்லைங்களா, குங்குமம் பொட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமியின் முன்னாடி பூஜை அறையில் வச்சு அதுக்கு நீங்கள் வழிபடணும். என்ன மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நீங்கள் தாமரை மலர், மல்லிகை மலர் வச்சு நெய் விளக்கு தான் ஏற்றணும். அன்னைக்கு மண் தீபம் இருக்குது இல்லைங்களா, கார்த்திகை தீபம், அந்த தீபம் 2 தீபம் ஏற்றுங்க. அதுக்கு பஞ்சுத்திரி போடுங்க. பஞ்சுத்திரி போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றி, மகாலட்சுமி தாயை எனக்கு பேங்க்கில் இருக்கிற நகையை மீட்டு வரணும், அதே போல் எனக்கு செல்வம் தங்கணும், நான் சம்பாதிக்கிற பணம் நிலைத்து நிற்கணும், உங்களோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி நம்ம மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே வாசம் செய்வாங்க. அப்படி செய்யும் போது நீங்கள் இது வாரம் வாரம் நீங்கள்
இந்த உப்பை நீங்கள் என்ன பண்ணால் அந்த மஞ்சள் கொம்பை எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் வழிபட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு பேங்க்கில் இருக்கிற நகையாக இருந்தாலும் சரி, உங்களோட கடன் மிக விரைவில் அடைபடும். உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாக நடக்கிறதுக்கு 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் இது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மஞ்சள் கொம்பை அப்படியே மஞ்சள் கொம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிகப்பும் உப்பும் இருக்குது இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீக் ஒரு வாரம் கழித்து அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். மீண்டும் அந்த கப்பு கண்ணாடி பவுலை சுத்தமாக கழுவிட்டு மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இதே போல் வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையும் பேங்க்கில் இருக்கிற அந்த நகை கைக்கு வந்த பிறகு நீங்கள் அந்த பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. இது போல் செய்துக்கிட்டு வரும்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக நடக்கும். செல்வம் நம்ம வீட்டிலேயே நிலைத்து நிற்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கண்ணாடி பவுல், ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிட்டு வந்து அந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாக தலைவை அப்படியே நம்ம ஃபுல்லாக கொட்டிட்டு அது மேலே மஞ்சள் கொம்பு சுத்தமாக கழுவி காயந்த மஞ்சள் கொம்பு எடுத்து அது மேலே மூணு தான் வைக்கணும். 3 மஞ்சள் கொம்பு வச்சு அதுக்கு குங்குமம் போட்டு வச்சுருங்க. வச்சு இது போல் வழிபட்டு வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை அதை மாற்றிடுங்க. அதை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. அந்த உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க. உங்கள் பிரச்சனை தீர்ந்த பிறகு பேங்க்லேருந்து நகை மீட்ட பிறகும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நிறுத்திக்கலாம். அதை வந்து நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக நம்ம எப்பயும் பூஜை அறையில் எப்படி நீங்கள் வழிபடுவீங்களோ அப்படி வழிபட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு அப்படியே நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் எப்பவும் நீங்கள் வீட்டில் காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி நமக்கு தீபதூப ஆபாதனை வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஊதுபத்தி காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க, அதே போல் கற்பூரம் காட்டுங்க. இப்படி காட்டும் போது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிறைந்திருக்கும். இப்படி செய்து வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் வெற்றியே, செல்வம் பல மடங்கு பெருகும். நீங்கள் எவ்வளவு செல்வங்கள் இழந்திருந்தாலும் சரிங்க, செல்வம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நான் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே போல் மழை போல் கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல் விலகிடணும். அதே போல் நம்ம வந்து எவ்வளவு கடன் பட்டு இருந்தாலும் சரிங்க, நம்ம கடன் வாங்கும்போது நம்ம வந்து பார்த்து தான் யோசித்து தான் வாங்கணும். அதே போல் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறனாலே நமக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் உருவாகுதுன்னு தான் அர்த்தம். மிக விரைவில் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.